ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. ஈவினிங் ஃபுல்லாக பயங்கர ரைடாக இருக்கும். ஆமென். பாரம்பரிய சபைகள் இருந்தாலும் எல்லாம் இன்னைக்கு ரைடு போவாங்க. ஆமாம், தோத்திரம். அவங்கெல்லாம் ரைடு போகட்டும். இங்கே ஓசன்னா சர்ச்சு பேரையே வச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்துருந்தா எப்படி? தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், பேரே நம்மளுக்கு ஆண்டு ஓசன்னான்னு கொடுத்துருக்குறேன். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், அந்த கஷ்டம், நெருக்கம் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓசன்னா ஓசன்னான்னு 10 தடவை சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. சர்ச்சு பேரும் டெவலப் ஆகும், நீங்களும் நல்லா டெவலப் ஆகிடுங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நாமத்தை, பெயரை கர்த்தர் நம்முடைய சபையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையிலேயே பெரியவர். ஆமென். பங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமாம். ஹல்லேலூயா. ஆமாம். நிறைய பேர் சிரிக்கவே இல்லையே. தோத்திரம். இப்படியே தான் இருப்பீங்களோ? தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். நம்ம ஒரு ஸ்கிரிப்சரை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம யாரும் நம்முடைய கரத்தில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28 முதல் 44 வசனங்களை நாம் எல்லாரும் வாசிப்போமாக சேர்ந்து. இவைகளை அவர் சொன்ன பின்பு என்பதை நாம் அமர்வோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக எருசலேம் நகர வீதியிலே அவர் உலாவி வருகிற இந்த சம்பவத்தை தான் குருத்தோலை ஞாயிறாக இன்றைக்கு உலகமே சபைதோறும் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு வித்தியாச கோணங்களிலும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு வேத வசனத்தை பிரசங்கமாக, போதனையாக இந்த நாள் முழுவதும் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு நாளாய், அதை பற்றி தியானிக்கிற ஒரு நாளாய் இன்றைக்கு தேசம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக அது மாறிவிட்டது. ஹல்லேலூயா.
ஆனால் இங்கே லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், இன்னுமாக யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே இயேசு எவ்விதமாய் இந்த எருசலேம் நகர வீதியிலே பவனி வந்தால் கழுதை குட்டியின் மேலே அவரை ஏறி அமர செய்து வீதிகள் தோறும், அவர் நடக்கிற அந்த பாதைகள் தோறும் வஸ்திரங்களை விரித்து, ஓசன்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு
இருந்துச்சுன்னா ஓசன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க கைகளே குருத்தோட தான். ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்கள். ஹல்லேலூயா. இந்த 2 கரங்களை வச்சு என் தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் முடியும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும். Everybody lift up your hands and clap. Hallelujah. நல்ல கரங்களை உங்க தலைக்கு மேலாக உயர்த்தி அவருக்கு நல்ல ஒரு ஆரவாரம், ஒரு கெம்பீரிப்பு, ஒரு சத்தம், ஒரு களிகூறுதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஏன் இந்த ஆர்ப்பரிப்பு, இந்த களிகூறுதல் என்று சொன்னால் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. அங்கே இந்த சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த சம்பவம் நடந்தது? ஏன் அவர் அதிலே பவனி வந்தார்? ஏன் கழுதையின் மேல் அவர் பவனி வந்தார்? எதற்காக வந்தார் என்று சொன்னால், முதலாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் நீங்கள் வாசியுங்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக உங்க வேத பகுதியை திருப்புங்க. யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாக கேட்கிறேன். களிகூரு எருசலேம் குமாரத்தியே, எபிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறும்படியாக இது நடந்தது. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, உன் கரங்களை நல்லா தட்டி ஓ கெம்பீரித்து பாடு. உன் வாயில திறந்து அவரை துதி. இயேசுவே என்று சொல்லு, ஓசன்னா என்று சொல்லு, தேவனுக்கு மகிமை என்று சொல்லு. எத்தனை பேர் வாயில திறந்து சொல்றீங்க? நிறைய பேர் வாயை உம்முன்னு வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து களிகூரு பாடு. யார் அந்த சீயோன் குமாரத்தி? நீங்களும் நானும் தான் அந்த சீயோன் குமாரத்தி. சபைதான் அந்த சீயோன் குமாரத்தி. அப்படி என்ன செய்யணும்? ஆடணும், பாடணும், கொண்டாடணும், களிகூறணும், ஆர்ப்பரிக்கணும். இன்னும் மூச்சு காமிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அது எப்படி பசங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா ஆட தோணலை, பாட தோணலை, அல்லேலூயா கூட சொல்ல தோண மாட்டேங்குது. வரேன். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குலாம் தெரியாது இருக்கிற பிரச்சனையே போதாதுன்றது. நீங்கள் இதில் ஆட சொல்கிறீங்க, பாட சொல்கிறீங்க, ஆர்ப்பரிக்க இருந்துச்சு. கொஞ்சம் ஆட சொல்லலாம் தான் யோசித்தேன். சரி, அது கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஆனால் பண்ணலாம். தேவனுடைய நாமத்து தாவீது எப்படி நடனம் பண்ணி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணி கொண்டு வந்தான் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் ஆடல், பாடல், சத்தம், கொண்டாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அப்படி சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, களிகூறு, எல்லாமே தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரம் அல்ல. அப்படியே அமைதியா சைலண்டா சிரிச்சு சிரிக்காத மாதிரி கள்ள சிரிப்பு சிரிக்கிற தேவ பிள்ளை அல்ல. நீங்களும் நானும் வாய்களை விட்டு ஓ வாய்களை திறந்து ஓ தேவாதி தேவனை எல்லா கரங்களை அசைங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் குருத்தோலை. ஓ சொன்னா சொல்லுங்க
அவரை மாத்திரம் தான் புகழணும். தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள 9 மணி ஆயிடுச்சா? ஏசப்பா சோத்திரம். ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுறதுக்கு அடுத்த மாசத்துல இன்னொரு வீக் இல்லை, 5 வாரம் முடிஞ்சது. தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷனை புகழ்ந்தாதான் பிரச்சனை. மனுஷனுடைய புகழ்ச்சியெல்லாம் என்னைக்கும் அப் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். யார் தூக்குறாங்களோ அவங்க தான் கீழே போட்டு, ஆமாம் இதெல்லாம் பழைய டைலாக் தான், ஆனாலும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுது பாருங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் காரணராக இருக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். சோ அவரை உயர்த்துறதுல, அவரை புகழ்றதுல, அவருக்கு கணத்தை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ பெரிய தேவன், உங்களுக்குள்ளா இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, எல்லா தேவர்களிலும் மேலான தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம் சொல்லலாம், சொத்துன்னு சொல்லலாம். அது விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எது அற்புதம் நம்ம நினைக்கிறோம், எது உயர்வா நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்திலே ஒரு விடுதலை, ஒரு அற்புதத்தை செய்தால் தான் அற்புதம். என் பிரச்சனையை மாற்றினா அது ஒரு அற்புதம். என் வியாதி சுகமானா ஒரு அற்புதம். என் பிரச்சனை சால்வ் ஆனா அது எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயம். ஆனால் இவைகளை காட்டிலும், நீங்கள் பார்க்கிற இந்த அற்புதங்களை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நான் சொல்லட்டுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டதே ஒரு அற்புதம் தான். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, நான் எங்கேயோ இருந்தோம், நீங்களும் நானும் ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்துல இல்ல, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தோம். இருளிலே, சேற்றிலே, பாவ வாழ்க்கையில, அக்கிரமத்தில, ஓ சாபத்தில, ஓ நாம் உழன்று கிடந்த நம்மை அவர் தூக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரே. இதுதான் ஃபர்ஸ்ட் அற்புதம். இதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதுதான் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சுத்தம். தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் அதுலயே நிறைய டவுட் இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்க ரொம்ப கஷ்டம். தோத்திரம். ரட்சிப்பு நமக்கு ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏசப்பாவை நான் சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டுட்டேன். என்னைக்கு ஏசப்பாவை நான் சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறணும், அப்படியே ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்னால போட்டுட்டாரையா. ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதுதான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதை விட வேற அற்புதம் என்ன எதிர்பார்க்கிறீங்க? தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற அற்புதம் என்ன
ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போகும் பொழுது இயேசு அவர்களோடு கூட நடந்து போகும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு அவர்களோடு கூட பேசும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. வேதத்தை தியானிக்கும் பொழுது, சத்திய வசனம் புறப்படும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பறைசாற்றும் பொழுது, நீங்களும் நானும் உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயம் அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு எனக்குள்ளாய் வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கொண்டு வரப்பட வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ ஏசாமி அற்புதம் செஞ்சாரு, அவ்வளவுதான், ஏசப்பாக்கு ஒரு பாய், என் பிரச்சனைக்காக இங்க வந்தேன், என் பிரச்சனை முடிஞ்சோடனே நான் போயிட்டேன், அப்படி அல்ல. சத்திய வார்த்தை கடந்து வரும் பொழுது தேவ பிரசனம் உனக்குள்ளாய் இறங்கும். தேவ பிரசனம் உனக்குள்ளாய் வரும் பொழுது உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவரோடு கூட நெருங்க ஆசைப்படும், அவரோடு கூட உறவாட ஆசைப்படும். அந்த அனுபவத்துக்குள்ளாய் உன்னை இழுத்து செல்லுகிற அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய தேவன். அவரை இப்ப என்ன பொசிஷன்ல வச்சிருக்கிறோம்ன்றதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, அவ்வளவு ஜனங்களும் ஓசனா தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவ்வளவு ஆர்ப்பரிக்கிற ஒரு சம்பவம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அடையாளம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், இரண்டாவது அடையாளத்தின் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த அடையாளங்கள் எல்லாம் அது நிறைவேறினது. தீர்க்கதரிசிகள் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறினது. உன் ராஜா அப்படியே குதிரையில வருவாருன்னு சொல்லல. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருவார். உன்னதத்தில தேவனுக்கு அது மகிமை உண்டாகும். ராஜா எதுல வரணும்? ஹல்லேலூயா. ராஜா எதுல வரணும்? அரண்மனையிலிருந்து வரும் பொழுது ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வருவாங்க? அரண்மனையிலிருந்து. பயங்கர ஜெய்ஜாட்டிக்கா அவருக்கு கெத்து தான். எத்தனை பேர் பக்கத்தில் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஒரே மேலே தாளம், மாலை, குதிரை. ஒரு அரியாசனத்திலேருந்து ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு ராஜா வர்றாருன்னு சொன்னால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் இருக்கும், எவ்வளவு செலவு இருக்கும், எவ்வளவு கோடிக்கணக்கில் ஒரு சோத்திரம் தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தலைவரே வர்றாரு அப்படின்னா அன்னைக்கு தான் ரோட போடுறாங்க, கொடியெல்லாம் நாட்டுறாங்க. ஒரு உலக மனுஷனுக்கு வரவேற்பு எவ்வளவு, அப்புறம் ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஆமென். ஒரு ராஜா எப்படி வரணும்? ராஜ உடையில வரணும், அந்த கம்பீரத்துல வரணும், ராஜாவினுடைய அந்த தோரணையோடு வரணும். அந்த பெருமை, அந்த கர்வம், நான் தான் ராஜா என்கிற அந்த தோரணையோடு இறங்கி வர வேண்டியவர் அங்கே கழுதையின் மேலே ஏறி அந்த நகரை வலம் வந்தார் என்று சொன்னார். என் தேவனுடைய தாழ்மை, அந்த அடிமையின் ரூபம், எனக்காக தன்னை தானே தாழ்த்தினார் ஐயா. ஒரு பெரிய தோற்றத்தோட வரல, ஒரு அரண்மனையில் இருந்து, ஒரு குதிரையில் இருந்து அவர் வரல, ஒரு 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 ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து அவர் வரல. எல்லா அந்த வஸ்திரத்தை, ஒரு ராஜாவினுடைய வஸ்திரத்தை உடுத்தி
பென்ஸ் ஆடி எல்லாம் புஷ்ஷு தான். ஹல்லேலூயா. பரலோ என்ன பெரிய பென்ஸ் ஆடி, யாரை பார்த்து நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. பென்ஸ்கார ஆடிக்காரின்னு வேற எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு என்ன விட நிறைய தெரியும்னு எனக்கு தெரியும். தோத்துறோம். ஹல்லேலூயா. எந்த காரில் வந்தா என்ன, எவ்வளோ பெரிய பங்களாவில் குடியிருந்தா என்ன, எவ்வளோ நகையை போட்டிருந்தா நான் எனக்கு என்ன? தோத்துறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்ய சம்பனர் ஐயா. ஓ எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை அந்த பொன்னினாலே, ஓ எல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கிற விலை இருந்த இந்த வைரம் பொண்ணு எல்லாம் என் பரலோகனா நடக்கிறதே தங்கத்தினாலயா. அந்த ஐஸ்வர்ய சம்பனர் எனக்காக வானத்திலிருந்து ஓ ஏழ்மை கோலமாக இறங்கி வந்தார். அப்புறம் எதுக்கு இந்த பில்டப்? அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத கெத்து பிரஸ்டீஜ்? ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பனர் இறங்கி வந்தாரப்பா, எனக்காக எனக்காக பிறந்தாரப்பா, எனக்காக. இன்னைக்கு ஓ கழுதையின் மேல, அதுக்கு 19வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம் ஒரு அடையாளம். எதுல? கழுதையின் மேல வருவார்னு சொல்லி 29வது வசனத்தில் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி. சரிங்களா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு இன்னைக்கு போறீங்க, எல்லாம் உங்கள் வீதிக்கு எதிராக இருக்கிற வீதிக்குள்ளே போகிறீங்க. போகும்போது ஒரு ஆள் நின்று பார்க்குறேன். யாராவது ஒரு ஆள் கையில் கார்டு இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம். தோத்துறோம். பாஸ்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இதான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த பிள்ளைங்களை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணணும், உங்களை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமாம். போகும்போது கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன பேச மாட்டீங்க? கேவிஆர் நகருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அங்கே போங்க. பாரப்பாளையத்துக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அங்கே போங்க. ஆமாம், எல்லா ஊரையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தோத்துறோம். ஹல்லேலூயா. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு அடையாளம் நிறைவேறுது. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கழுதை இருக்கும், கழுதையை கூட்டு வரதுக்கு 2 பேரை அனுப்பணும். ஆமா, தோத்துறோம். நீங்க போறீங்க 2 பேரா, ஏதாவது கழுதை இருக்கும், சுவிசேஷத்தை சொல்லி உள்ள கொண்டு வரீங்க. ஏன்னா நாமளே ஒரு கழுதை தான் ஒரு காலத்துல. தோத்துறோம். வீணா போன கழுதை, ஏன்னா ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன், வேஸ்ட் பேப்பர் தீங்கிற கழுதை. நீ லாய்க்கான கழுதை, பொறி மூட்டை சுமக்கவும் லாய்க்கு இல்லாத எத்தனை கழுதை போட்டிருப்போம். நம்மளும் ஒரு காலத்தில் கழுதையாக இருந்தோம். பக்கம் சொல்லுங்க, நீங்க கழுதை. பயப்படாம சொல்லுங்க, உங்களை ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. தோத்துறோம். இன்னைக்கு அவங்க கழுதை ஒத்துக்கலைன்னா அந்த மைக் வச்சுட்டு நான் வரேன். தோத்துறோம். ஹல்லேலூயா. முடிஞ்சு வரேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு கழுதை. அப்படியே சொல்லுங்க, இயேசுவை சுமக்கிற கழுதை. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒரு காலத்துல இந்த கழுதையை புறக்கணிச்சாங்க. நீ எதுக்கு உதவ மாட்ட, நீ லாய்க்கே இல்லை, படிக்க லாய்க்கு இல்லை, குடும்பம் நடத்த லாய்க்கு இல்லை, குடும்பத்துக்கே நீ ஆகாது, பொதி மூட்டை சமக்க கூட நீ லாய்க்கு இல்லை, ஒன்னுத்துக்கு உதவ மாட்டேன்னு நம்மளை தூக்கி எரிஞ்சு ஓரம் கட்டி, யாரு? சொந்த குடும்பத்திலேயே தான். நீ எங்கேயோ போயிடாதீங்க. ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்திலேயே கழுதை கழுதை கழுதைன்னு கடைசியில கழுத மாதிரியே கத்துற மாதிரி வச்சுட்டாங்க. ஆமா. ஹல்லேலூயா. ஒண்ணுத்துக்கு ஆகாத கழுதையா இருந்த நம்மள இயேசு என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்தாங்களோ, வந்தாரோ, அவர் வந்தாரோ, தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வந்தாரோ, அன்னைக்கே நான் வேல்யூ உள்ள கழுதையா மாறிட்டேன். இயேசுவை சுமக்கிற கழுதையா, இந்த வேற வசனத்தை சுமக்கிற கழுதையா வரும்போது பைபிள் கையில இருக்கணும். தோத்தம். அப்படியே ஒழிச்சு கொண்டு வருது, குட்டியை கொண்டு வருது, பைப்பில் வச்சு கொண்டு வருது, ஹேண்ட்பேக்கில் தூக்கி எறியுங்க. தோத்துறோம். வீதியில் வரும்பொழுது இதை நீங்கள் சுமந்துட்டு வர்றீங்கன்னு ஜனங்களுடைய கண்கள் பார்க்கணும். நான் கிறிஸ்டியன்னே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர்மா. இந்த பைப்பில் எல்லாம் யாருக்கும் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபு தான் கொண்டு வருவாப்புல, நான் அப்படியே வெறுங்கையை வீசிட்டு வருவேன். தோத்துறோம். ஹல்லேலூயா. நான் பார்ப்பேன். அடுத்த வாரத்துலேருந்து உள்ளே வரும்பொழுது அவங்கவுங்க கையில் அவங்கவுங்க பைபிள், இந்த ஃபோனில் பார்க்குறது வேறு எதுவும் அந்த ஆப் எதையும் வச்சுக்காதீங்க. பைபிள் தான் கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஃபோன் உடைச்சிடும், பைபிள் உடையாது. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஃபோன் சார்ஜ் தீர்ந்துடும்.
ஏற்றுரும். அந்த பைபிள் எல்லாம் சார்ஜே நீங்க போட வேண்டியது இல்லை. தோத்திரம். இது உங்களை சார்ஜ் ஏற்றுவோம். ஆமென். ஹalleluya. glory to god. ஹalleluya. ஆமென். பாருங்க, ஆண்டவர் கழுதை இருக்கும், போ 2 பேர் போ கூட்டிட்டு வா. யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவளுக்கு பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா இது ஆண்டவருக்கு. ஆமா, ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு தான். கட்டி வைக்கணும் நீங்க கூட கட்டி வைக்கவும் முடியாது. பிள்ளை ஊழியத்துக்கா கட்ட அழுத்து விடுங்க. தோத்திரம். ஹalleluya. எதையும் கட்டி வச்சிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, ஆண்டவருக்கு கொடுக்காம அதெல்லாம் இன்னைக்கு கட்ட அழுத்து விடுங்க. நல்லா கரங்களை தட்டுங்க. ஓ, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கட்ட அழுக்கிறோம். எத்தனை வாயை திறந்து சொல்றீங்க? ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில கட்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் கட்ட அழுக்கிறேன். அவருக்குரியது கட்ட அழுக்கணும். இல்லைன்னா அது வேஸ்டா போகும், விரயமா போகும், நாசமா போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்குரியதை அவர்கிட்ட தான் வந்து சேரணும். அந்த கழுதை ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாதது, யாரும் யூஸ் பண்ணாதது. ஒரு காலத்துல உங்களை என்ன யாரும் யூஸ் பண்ணல, இன்னைக்கு கர்த்தர் யூஸ் பண்றாரு. அவருடைய நாமம் இயேசு என்கிற நாமத்தினாலே நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்கிற இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் ஐயா. அதனால இன்னைக்கு 4 பேர் மதிக்கிறான். ஹalleluya. அப்புறம் அவருக்குரியதை கட்ட அவிழ்க்கணும், விட்டுறணும். இறுகி பிடிச்சதா இருந்தா பிரச்சனை நமக்கு தான். கடினப்பட்டு இருந்தா பிரச்சனை நமக்கு தான். மாட்டேன்னு சொன்னா பிரச்சனை நமக்கு தான். விட முடியாது, தர முடியாதுன்னா பிரச்சனை உனக்கு தான். ஹalleluya. அவருக்குரியதை நீ கட்டவிழ்த்து விடும் பொழுது, அவருக்கே கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஹalleluya. இல்லைன்னா கடைசி வரைக்கும் கழுது குட்டி சேவராதான் போகும். ஒரு பழமொழி இருக்குல்ல, தேஞ்சு கட்டெரும்பு. சூப்பர், போங்க. ஹalleluya. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா உருப்படுவேன். இல்லைன்னா கழுதை தேஞ்சு கட்டெரும்பா மாறி அது யாராவது போட்டு காலில் நசுக்கிடுவாங்க. ஜாக்கிரதை. தோத்திரம். ஹalleluya. ஆமா, கட்டவிழ்கள். யாராவது ஒருவர் வேணும்னு சொன்னா இது ஆண்டவருக்கு வேண்டும். என்ன ஒரு வேர்டு பார்த்தீங்களா, லூக்கா எழுதியிருக்கிற சூப்பரா. ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லுங்க பாருங்க. அந்த வேர்டை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஆண்டவருக்கு வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு. ஹalleluya. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு வேணும் ஐயா. ஹalleluya. என் சுய போன போக்குல போறதுக்கு இல்ல, மனம் போன வாழ்க்கையில ஓடுறதுக்கு இல்ல. என் வாழ்க்கை அவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். இல்லைன்னா நீங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. தோத்திரம். ஹalleluya. நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ரட்சிப்பை கொடுத்து, இலவசமா கொடுத்து, காசு கொடுத்தா வாங்கணும் ரட்சிப்பை இலவசமா வாங்கிட்டு இன்னைக்கு அவருக்கே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். ஹalleluya. ஆமென். இவ்வளவு பெரிய ஆண்டவருங்க. அவருக்கு 1000 நாவுகள் போதாது, எவ்வளவு செலுத்தினாலும் அவருக்கு போதாது. ஹalleluya. அவ்வளோ பெரிய. ஆமென். கம்மி ஆயிடுச்சு. நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஏன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அங்கே ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை, விட்டுட்டாங்க. கேட்டு பாருங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓனர்கிட்ட பேசுறீங்களா தைரியமா? இல்லை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு தூக்கிக்கங்க. ஆண்டு பிள்ளைங்க இப்படிதான் வைராக்கியமா வரணும். ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும். ஜபத்துல நேரில் ஆர்டர் போடுறதுக்கு ஓனர் கிட்ட பயமா இருந்துச்சுன்னா ஜபத்துல போடுங்க ஆர்டரை. அடுத்து அதிகாரமாக 2வது அடையாளம், 3வது அதிகாரம். ஹalleluya. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஓனருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவருக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் கிடையாது. காது குத்து, கல்யாணம். வர முடியாதுன்னு சொல்லுங்க சொந்தக்காரன் கிட்ட. தைரியம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு ஓடுறோம். ஆராதனை முடிச்சுட்டு போடுறவங்கள ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். சொல்ல முடியுமா? சித்தப்பாட்ட சொல்ல முடியுமா? பெரியப்பாட்ட சொல்ல முடியுமா? மற்ற மாமாட்ட சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதுங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கல்யாணம் வச்சிங்கன்னா வரமாட்டேன். பாஸ்டருக்காகவே டேட்டை மாத்திர சொந்த பந்தங்கள் உங்க இருக்கிறாங்க குடும்பப்பேட்டையில். தோத்திரம். ஹalleluya. பாஸ்டர் ஒருத்தருக்காக டேட் மாத்துறாங்க. அப்படி மாற்றணும். உங்க மேல அப்படி இம்பார்ட்டன்ஸ் இல்லாததுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு உங்களை வர வைக்கிறாங்க. உங்களை பத்தின
இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை நீங்க காண்பிக்கணும். ஏசப்பா பிள்ளைப்பா சர்ச்சுக்கு போகலாம்ப்பா, அவங்க வரமாட்டாங்கப்பா, அவங்க அந்த குடும்பம் வராதுப்பா, வரலைன்னா நம்ம அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? சந்தோஷமா பிரியாணி சாப்பிட தான் போறாங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க போகாதனால ஒரு 1000 ரூபாய் மொய் வேணா கம்மியாகும்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியாது, லாஸ் ஆஃப் பேமெண்ட்டாக தெரியாது. தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு இங்கே ஏகப்பட்ட லாஸ். அந்த வாரமே உங்களுக்கு லாஸ் தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரை தேடனா அந்த வாரமே லாஸ் தான். பிஸ்னஸ் லாஸாக தான் இருக்கும். பிஸ்னஸ்னால் லைஃப்பை சொல்கிறேன் நான், அதெல்லாம் செகண்டரி. பணம், பேர், புகழ், சம்பாத்தியம், நகை, சேலை, ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் செகண்டரி. லைஃபே லாஸாக தான் போகும் அந்த வாரம். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே, மத்தேயு சுவிசேஷம் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் தங்களுக்கு கற்பித்தபடியே அங்கே செய்தாங்களாம். எப்படி? ஆண்டவர் கற்பித்தபடியே, ஆண்டு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் 4 பேர் முன்னாடி கௌரவமாக வாழணும், அது வீணா போன கௌரவம். ஹல்லேலூயா. கஷ்டமா வீடு வாசல், கொஞ்சம் சம்பாத்தியம், பிஸ்னஸ், ஏதாவது நகை நட்டு இப்படியெல்லாம் இருந்தால் தான், ஒரு கார் இருந்தால் தான் 4 பேர் முன்னாடி கௌரவம். அது ஒரு இத்து போன கௌரவம், அது ஒரு வீணா போன கௌரவம். நான் சொல்கிறேன், எது கௌரவம் தெரியுமா? ஹல்லேலூயா. அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லி நீங்கள் மாற்றி சொன்ன கதையாக மாறிட போகுது. தோத்திரம். எது கௌரவம் தெரியுமா? பாவியாய் இருந்த என்னை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி, ஓ என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் பாருங்க. அதுதான் எனக்கு கேட்டு, அதுதான் எனக்கு கௌரவம். நிறைய பேருக்கு இன்னும் புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி எந்திரிச்சு நின்று ஆர்ப்பரிச்சிருக்கணும். இல்லை நான் இன்னும் பாவியாக தான் இருக்கிறேன்னு சொல்றீங்க போல, அதனால தான் அப்படியே அமர்ந்திருக்கீங்க போல. அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நல்ல கரங்களை தட்டுங்க. பாவியாய் இருந்த என்னை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், அதுதான் எனக்கு கௌரவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, please be seated. ஹல்லேலூயா. பாருங்க, சொத்து சுகம், பணம், வேலை, வாய்ப்பு, நகை நட்டு, இதெல்லாம் கௌரவம் ஒருபோதும் கிடையாது. ஆமென். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. பாவியாய் இருந்த என்னை அவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றி என்னை இன்னைக்கு நீதிமானாய். எவ்வளோ பெரிய கௌரவம். பிஹெச்டியில் கூட இவ்வளோ கௌரவம் கிடையாது. ஆமாம், பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் கூட இவ்வளோ கௌரவம் கிடையாது. அந்தாலே பாவிதான். தோத்திரம். எப்பா எடிட் பண்ணிடப்பா, யாராவது நாளைக்கு வந்துட போகிறாங்க எலெக்ஷன் டைமில். ஹல்லேலூயா. பாவியா இருந்த ஒரு ஒருத்தன் என்னைக்கு எந்த ஆத்மா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுதோ, நீதிமானாய் மாற்றப்படுதோ, அதுதான் ஒரு கௌரவம். ஹல்லேலூயா. இதை விட வேற என்ன கௌரவத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. எந்த சொந்தத்துக்காக, எந்த பந்தத்துக்காக, எந்த 4 பேருக்காக, எதை நீங்கள் கௌரவமாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு நிச்சயமாக சத்தியமாக எனக்கு புரியவில்லை. தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமான் பாட்டு மட்டும் பாடுறேங்க, அது எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கௌரவம் தெரியுமா? வெளியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அந்தஸ்து, அந்த மரியாதை, அந்த கௌரவம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா அந்த பரலோகம் உங்களை வரவேற்கிற விதம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படின்னு தோணும் இந்த உலகத்தை எல்லாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ ஆவியின் மண்டலத்துல யோசிக்கல அப்படின்னா நான் பேசுறது வெறும் பேச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சத்திய வசனங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க நிதானித்து பகுத்தி அறியும் போதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கட்டவில்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 37வது வசனம். அவரை வஸ்திரங்களை 35 வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே 37 அவர் ஒளிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய். எத்தனை பேர் பைபிளை பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே.
சகல அற்புதங்களையும் குறித்து சீஷர்கள்லாம் இப்படி இருக்கணும். தோற்றம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு doesn't matter. ஹல்லேலூயா. தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும், ஐயா எனக்கு நடக்குதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு தேவன் அதிசயம் செஞ்சிருக்கிறாரு. இப்படி பார்த்து ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுகிறவன் அல்லவா சீஷன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எனக்கு ஒண்ணும் பண்ணல, எனக்கு எதுவும் செய்யல, எனக்கு பண்ண மாட்டாரு, எனக்கு 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 எத்தனை எனக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு மாத்திரம் பண்றாரு, அவங்களுக்கு மாத்திரம் செய்யறாங்க, அவங்க மாத்திரம் வீடு வாங்கிட்டாங்க. வாங்கினா இப்ப என்ன? தோத்துறோம். ஹல்லேலூயா. அவங்க மாத்திரம் கார் வாங்கிட்டாங்க, அவங்க மாத்திரம் இப்படி எல்லாம் உடுத்துறாங்க. உடுத்துனா என்ன? ஹல்லேலூயா. அதை பார்த்து நீங்க என்னைக்கு சந்தோஷப்படுறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அதை விட மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, சீஷனுக்குரிய அடையாளமே அதுதான். ஆமென். மற்றவர்களுக்கு தேவன் செய்கிற அற்புதங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் தான் சீஷன். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஆண்டவர் உள்ள வரும்பொழுது யோசிச்சிருப்பாங்க, ஏய் லாசரு ஆண்டவர் உயிரோட வெளியே கொண்டு வந்தாரு, யவீரனுடைய மகன் ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு, அவர்லவா வந்திருக்கிறாரு, இந்த அற்புதம் செய்தாரு, 5 அப்பம் 2 மீனை போஷிச்சாரையா, 2000 பிசாசு லேகியம் அவங்ககிட்ட இருந்து பிசாசை துரத்தினாரு. இவ்வளோ அற்புதங்களை செய்த தேவனை கண்டு பிரமித்து அவரை கெம்பீரித்து அவரை ஆர்ப்பரித்து ஹோசன்னா என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிற அந்த வேளையில சீஷர்களுடைய இதை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் மிகுந்த அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்க முடியும், ஆண்டுடைய சீஷர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தேவன் செய்கிற அற்புதங்களை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தேவ பிள்ளைதான் உண்மையான சீஷனாய், உண்மையான அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுதுன்னா நமக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பிளட் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி எங்க அப்பா ரத்தம் எனக்குள்ள ஓடுதுன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். தோத்திரம். ஆமென். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓட வேண்டும். ஆமென். அவருடைய ஆதங்கம், அவருடைய ஏக்கம், அவருடைய எல்லா இருதயத்தினுடைய எல்லா காரியங்களும் எனக்குள்ளாக. எங்க அப்பா பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லையா? அப்புறம் அந்த அப்பா பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லையா? அவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? எருசலேம் நகர்ல அதுக்கு கீழே உள்ள வசனத்துல 41வது வசனத்துல அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஹல்லேலூயா. மேல உள்ள வசனத்துல ஆர்ப்பரிப்பை பார்த்து பரிசேயர்ல சொல்றாங்க, அதட்டும், பயங்கரமா சத்தம் போடுறாங்க, பயங்கரமா சத்தம் போடுறாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இந்த ஆப்போசிட் பில்டிங் கதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. தோத்திரம். இந்த பில்டிங் எப்படி வந்ததுன்ற கதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. பயங்கர சத்தம் வருது, ஒரே கம்ப்ளைண்ட், அதட்டும். ஏன் நாங்க பேசாம இருந்தா அந்த பில்லர்ஸ் கத்தும், இந்த கல்லுகள் கூப்பிடும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போதகரையுடைய சீஷரை அதட்டும். அதுக்கு கீழே உள்ள வசனத்துல அவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் சும்மா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை என்னைய அழைக்கல. உண்மன் இருக்கு அப்படியே சேர்லயே உட்காந்து அப்படியே பின்னாடி அசைஞ்சு ஒட்டைக்கெல்லாம் நம்மளை அழைக்கல. சொல்லுங்க, ஒட்டைக்க அழைக்கல. ஆமா. தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கு கீழே உள்ள வசனத்துக்கு வாங்க. கண்ணீர் விட்டு, இயேசு கண்ணீர் விட்டார்னு நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம். அது அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப்போட அங்க நின்றுச்சு. ஆனா இங்க பாருங்க, கண்ணீர் விட்டு அழுது ஒரு கமா அங்க. இதெல்லாம் நீங்க நிறுத்தி படிக்கணும். என்ன அப்படியே என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த நகரத்தின் மேல விஷயம் இருக்கு. something is there. அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அவர் அழுகிறாரு. ஃபுல் ஸ்டாப்பா இயேசு கண்ணீர் விட்டார். எங்க இருக்குது? எந்த இடத்துல?
லாசரு. இயேசு கண்ணீர் விட்டார், அங்க முடிஞ்சது, ஃபுல் ஸ்டாப். இயேசு கண்ணீர் விட்டு அழுது நீங்க எழுதப்பட்டு இருக்கிறதே, ஆனா விஷயம் அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது, என்னமோ ஒன்று நடக்க போகிறது, எதையோ குறித்து தேவன் பாரம் உள்ளவராய் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுதுட்டு சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாள்ல கூட நீ ஆண்டவரை தேடல அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சமாதானத்துக்கு ஏதுவான இந்த நாள்ல கூட அவரை நீ தேடுறது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்க 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதான சீஷர்களுக்கு சொல்றாரு. அட்லீஸ்ட் as a believer, ஒரு விசுவாசியா 1 மணி நேரம் கூட என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னா நான் எப்படி அவருடைய சீஷனா இருக்க முடியும்? எப்படி தேவ பிள்ளையா இருக்க முடியும்? எப்படி நான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும்? ஒருவேளை பேர் கிறிஸ்டியன் பேரா இருக்கலாம், ஆனா 1 மணி நேரம் கூட என்னால ஜெபிக்க முடியல, தேவனோடு பேச முடியல, தேவ பாதத்துல உட்கார முடியல. சமாதானமா இருக்கிற நல்லா இருக்கிற இந்த காலத்திலேயே நான் அவரை தேட மாட்டேங்கிறேன், கட்டடிக்கிறேன், ஜெபத்துக்கு ஓப்பி அடிக்கிறேன், அவரை தேட முடியாதபடி ரீசன்ஸ் சொல்றேன், நானு எஸ்கேப் ஆக பார்க்கிறேன். இந்த நல்ல காலத்திலேயே, இந்த கிருபையின் நாட்களிலே, சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிற இந்த காலத்திலேயே நீ அறியாதிருந்த அப்படின்னா ஆண்டவர் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு அழுகிறார். ஹல்லேலூயா. நல்ல காலத்திலேயே நீ ஓப்பி அடிக்கிற. ஒருவேளை விடுபட்டு போய் அந்த கிறிஸ்து நாட்களில இருந்தா நிச்சயமா பேதுருவை விட பல மடங்கு நம்ம இருப்போம், மறுதளிச்சுட்டு போயிடுவோம். தோத்துறோம். ஹல்லேலூயா. உனக்கு உண்டாயிருக்கிற, உனக்கு கிடைத்த இந்த காலைகளில் ஆண்டவர்களை பார்த்துதான் சொல்றாரு, இந்த காலைகளில உங்களுக்கு கிடைத்த இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே, இந்த சமாதானமா இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே, தடையில்லாத இருக்கிற இந்த சூழ்நிலையில அவரை தேடாம விட்டுட்டோம் அப்படின்னா, அவரை அறியாம விட்டுட்டோம் அப்படின்னா, சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிற இந்த நாட்களிலே அவரை அறியல அப்படின்னா, பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டுடைய பிள்ளைங்க உலகத்தார விட்டுருங்க, அவங்க சமாதானத்துக்காக, தற்சமயத்துக்கு, தற்காலிகமாக எதையோ ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. நான் பாடணுமோ? நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க, கொட்டாவி ஒரு ஆள் வாயிலிருந்து வந்துச்சுன்னா ஓசன்னா தான். ஹல்லேலூயா. ஏமே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வசனத்தை கேட்க எத்தனை பேர்? நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தார் சமாதானத்துக்காக எதையோ ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். தற்காலிகமாக தான் அவர்கள் தேடுகிறாங்க. அவர்களுக்கு அந்த சமாதானம் நிரந்தரம் இல்லை. அதனால ஆண்டவர் யோவான்ல சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. ஐயா, உலகம் என்ன கொடுக்குது? கொஞ்ச நேரம் சினிமா, கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ், கொஞ்ச நேரம் சுற்றுலா, கொஞ்ச நேரம் சுகபோகமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, இதை செய்தால் சந்தோஷம், அதை செய்தால் சந்தோஷம் என்று கொடுக்கிற சமாதானம் தான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு நாள் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அவருடைய சமாதானம் வேற. அது புரிந்து கொள்ள முடியாதது, அது அளந்து பார்க்க முடியாதது. அதுக்கெல்லாம் அனந்த ஞானம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாச குடும்பத்துல ஏன் சண்டை வருது, சச்சரவு வருது, சில நேரம் கசப்பு வருது, சில நேரம் பிரிவினை வருது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, மாறி மாறி சண்டை, பிரச்சனை இல்ல, நீ நான் போட்டி போட்டு அது சண்டை பெருசாகி ஏன் சமாதான குலைச்சல் தெரியுமா? அவர்கள் வழியில நடப்பதனாலதான் குடும்பத்துல சமாதானம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன் வழியில நடக்கிற வரைக்கும் அங்க சமாதானம் இருக்காது. சத்தியத்தின்படி, வேத வசனத்தின்படி என் குடும்பத்தை நடத்தும் பொழுது, என் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தும் பொழுதுதான் அங்க சமாதானம் ஒன்றே அங்கே வரும். ஹல்லேலூயா. அது தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை ஒருவர் பறித்துக் கொள்ள முடியாது, பிசாசு பறித்துக் கொள்ள முடியாது.
சமாதானம் ஆச்சரியம் மூட்டக்கூடியவைகள். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஒரு காலம் உங்களிடத்திலிருந்தே பறித்துக் கொள்ள முடியாது. ஏனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அந்த வல்லமையுள்ள தேவன். அவர் கொடுக்கிற சமாதானம் மிக பெரியது. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை இமேஜின் பண்ணவே முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அவனால்தான் அதை அறிய முடியும், ஆராய முடியும். எல்லாருனாலையும் அந்த சமாதானத்தை ருசி பார்க்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துல வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க வரணுங்க. தோத்துறோம். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் புலம்பி 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 பிரச்சனை 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 பிரச்சனை, அது ஆகல இது ஆகல. மூன்றாவது, அதிகாரம் உடையவராய். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை உங்க கரங்கள்ல ஆண்டவர் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னா மற்ற பிரச்சனை எல்லாம் ஏமாத்துறோம். தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாரத்தையும் கையில வச்சுட்டு, ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பையும் வச்சுட்டு, நீதிமானாவும் மாற்றப்பட்டுட்டு பிரச்சனை 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 அழுதா எங்க போய் சொல்றது? தோத்திரம். ஹல்லேலூயா. பிரச்சனையை எதிர்த்து நிற்கிற மேற்கொள்ளுகிற நீங்க அவருடைய பிள்ளைகளானால், அவர் காற்றை அடக்கினவரானால், நீங்களும் உங்களுக்கு எதிராக வீசக்கூடிய சூழ்நிலைகளை போராட்டங்களை அடக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பிரச்சனை பிரச்சனை ஆண்டவர் பிள்ளைகளும் அழுதுட்டே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஜோம் பண்ணுங்க. பிரச்சனை புதுசா வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை. நமக்கு ஏன் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை? அறிய வேண்டிய காரியத்துல இன்னும் அறிவு இல்லை. சமாதானத்தை வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிய வேண்டியவைகளை அறியாதவரால் தான் பிரச்சனை. அறிய வேண்டியவைகளை நீங்க அறிஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை ஈஸி. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினா, எத்தனையோ முறை அறியாம போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை அந்த அறிவை நம்ம வளர்த்தி கொள்ளாம போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தை அறிகிற அந்த அறிவு, அவரை அறிகிற அந்த அறிவு, ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமா இருக்குமே. ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போதே அவர்கிட்ட வந்துருக்கலாம். இப்ப சிலுவைக்கு போறாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. எங்க போவாங்க? ஹல்லேலூயா. அவர் இருக்கும் பொழுதே அவர்கிட்ட ஓடி வந்துருக்கணும். நல்ல காலத்திலேயே அவர்கிட்ட வராம பெட்ல போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் வரவா போறீங்க? ஹல்லேலூயா. கால் கை நல்லா இருக்கும் போதே சர்ச்சுக்கு வராம, ஒரு கால் நொண்டி ஆனதுக்கு அப்புறமா சர்ச்சுக்கு வருவோம். படி ஏற முடியல பாஸ்டர்மா, தொண்டை பிரச்சனை, தொண்டை. ஹல்லேலூயா. பாஸ்டர் மூட்டு வலிக்குது, பாஸ்டர் இடுப்பு வலிக்குது. எனக்கு தான் இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, ஏறதுக்குள்ள மூச்சு வாங்குது. மெயின் ஆண்டவரே கீழே ஒரு சர்ச்சு தாங்கப்பா, கீழே ஒரு சர்ச்சு தாங்கப்பா, ஏற முடியலப்பா. வீடும் மேலே சர்ச்சும் மேலே, எல்லாம் மேலானவைகளை நோக்கி பாருங்கன்ற மாதிரி எல்லாம் மேலே. சீக்கிரம் மூட்டு வலி வந்துட மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால மூட்டுக்கே ஸ்பெஷலாக ஜோகணும். எல்லாம் மேலே. என்னதான் பண்ணுறது? நாங்களாவது ஒரு ஃப்ளோர், இந்த கிளாஸ் ரூமெல்லாம் 2 ஃப்ளோர் மேலே ஏறணும். நான் யோசிப்பேன், சர்ச்சும் மேலே, வீடும் மேலே, கிளாஸ் ரூமா மேலே. தோத்துறது பிள்ளைங்க பாவம் இல்லையா? ஸ்கூல் பிள்ளைங்க பாருங்க. நல்ல காலத்திலேயே நான் வர்றது கிடையாது, நல்ல காலத்திலேயே ஜோம் பண்ணுறது கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறந்து திறந்து பார்க்கறது. அப்புறம் தலைவலி வர்றப்ப மட்டும் கண்ணை மூடிங்களோ? ஹல்லேலூயா. நல்ல காலத்திலேயே ஆண்டரை தேட. நல்ல காலம்னா என்ன? அது நம்ம பாஷை. இங்கே ஆண்டு சமாதானத்துக்கு இந்த காலத்திலேயே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாமல் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டுடைய பிள்ளையா மாறி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா, ஓபி அடிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுதல தீவிரமா இருக்கும். ஆமே. எதுல தீவிரமா இருக்கிறோம்? சண்டை போடுறதுல, பர்ச்சேஸ் பண்றதுல, நினைச்சதை வாங்குறதுல. அப்புறம் இயேசுவின் நாமத்தினாலே சோதனை. இந்த உலகத்தின் காரியத்துக்கு தீவிரமா ஓடுறோம்.
ஆண்டுடைய காரியத்துக்கு நம்ம தீவிரமாக ஓடுறோமா, தீவிரமாக ஜெபிக்கிறோமா, தீவிரமாக ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம். ஆண்டவர் என்னை ரத்தத்தினாலே கழுவிட்டார், நான் நீதிமானா மாற்றிட்டாரு, அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், அவ்வளோதான், நான் நல்ல பிள்ளை ஆயிட்டேன். டே பை டே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை. அதெல்லாம் நம்ம பண்ணுறோமான்னு யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஏசப்பா பிள்ளை ஸ்டெல்லான்னு பேர் வச்சதுனால நல்ல பிள்ளை கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கை செய்ய வேண்டும். தோத்திரம் ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் நீதிமானா ஒவ்வொரு நாளும் அதை காத்துக்கொள்ளணும். சமாதானம், நீதிமானாய் மாற்றப்பட்ட அந்த கிஃப்ட், இதெல்லாம் நம்மளை விட்டு பிசாசு பறித்து கொள்ள முடியாது. அது நம்முடைய ஜெபத்திலையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாலே நீங்கள் அந்நிய பாஷை பேசுறீங்க, முதல்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். தோத்திரம் ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை விட்டாச்சு, ஸ்பிரிச்சுவல் காரியங்களை விட்டாச்சு. ஹல்லேலூயா. சும்மா நம்ம அப்படியே குருத்தோலை ஏந்திட்டு போகிறதுக்கு இல்லைங்க, ரவுண்ட்ஸ் ரேலி போகிறதுக்கு, ரைட் போகிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டுடைய நாமத்தை பற்றி திருப்பூர் பட்டணத்தில் கூடுமானவரைக்கும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல காலத்திலே நம்ம சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேங்கிறோம். ஒரு காலத்தில் பயங்கரமாக சுவிசேஷ பிரபலியம் இருந்தது. ஆமென். நற்செய்தி கூட்டங்கள் நடக்கும்போது திரளான கூட்டங்கள். இன்னைக்கு சபைக்கு தான் சுவிசேஷ ஊழியம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? கன்வென்ஷன் யாருக்கு நடக்கும்? சோத்திரம். கன்வென்ஷன் எதுக்கு வைக்கிறாங்க சர்ச்சில்? புறஜாதிகளுக்கு. ஆனால் இப்போ யார் கன்வென்ஷன் வைக்க வேண்டியது இருக்கு? நம்ம நிலம் அப்படி ஆகி போச்சு. தோத்திரம். கெஸ்ட்டாக கூப்பிட்டு எத்தனை சாப்பாடு தான் போட்டு, நான் சொல்கிறது இது வேத வசனத்தை, நீங்கள் உங்கள் பிரியாணின்னெல்லாம் நினச்சிடாதீங்க. தோத்திரம் ஹல்லேலூயா. எத்தனை தடவை தான் வசனத்தை ஊட்டி சாப்பாடே போட்டு, இதில் ஸ்பெஷல் சாப்பாடு வேறு. நான் அப்படி பேர் வச்சுருக்கேன், கொக்கரக்கோ, சூர்யா, ஒவ்வொரு கெஸ்ட்டு வருவாங்க இல்லையா, அப்புறம் குப்பண்ணா, அப்புறம் வேறு என்னென்ன மங்களமான ஒரு மீட் அண்ட் ட்ரீட்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம ஊரில் இருக்கிறத நான் சொல்கிறேன். தோத்திரம். இவங்கெல்லாம் அப்படிதான் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தும் ஒரு மனம் திரும்புதல், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறியாது இருக்கிறோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டு சிலுவையில் மரிச்சாரு, நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. எத்தனை தடவை நீங்களும் நானும் சிலுவையில் அறையிறோம் தெரியுமா? அவரை எத்தனை தடவை அவரை நீங்களும் நானும் வாயினாலே, வார்த்தைகளினாலே, பாவத்தினாலே, துணிகரமாய் செய்கிற காரியத்தினாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு தடவை தான் சிலுவையில் அறையப்பட்டாரு, ரத்தத்தை சிந்தினாரு, அதை ஒரு சடங்கா புனித வெள்ளியை கொண்டாடிட்டு போய் நவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஆண்டவரை நீங்களும் நானும் சிலுவையில் அடிக்கிறோம், ஆணிகளால் அவரை அடிக்கிறோம், சாட்டையினால அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம்? அவருக்கு பிரியமில்லாத வழியில நடக்கும் போதெல்லாம் அவரை நீங்கள் சிலுவையில் நீங்களும் நானும் அடிக்கிறோம். நீங்களும் நானும் அவரை காயப்படுத்திட்டே தான் இருக்கிறோம். அன்னைக்கு யூதர்கள், ரோமர்கள் மாத்திரம் அவரை சிலுவையில் அறையல. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானுமே அவரை சிலுவையில் அடிக்கிறோம். அவருடைய காயம், அவருடைய ரத்தம், அவரோட சாட்டையினால அடி வாங்கின அந்த தழும்புகள், அவங்க அடிக்கல. ஒவ்வொரு நாளும் நம்மளும் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு உண்டானவைகளை, ஏற்றவைகளை நீ அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். ஆண்டு பாருங்க எப்படி முடிக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால், அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் கலங்கி அந்த கண்ணீர் விட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வியாதியை சுகப்படுத்துகிற, பிரச்சனைகளை மாற்றுகிற சகல அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதிகாரத்தை வைத்துக்கொண்டே நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். பிரச்சனைகளை பார்த்து அழுகிறவன், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அதை இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் அதிகாரத்தினாலே அதை ஏன்னும் நம்ம பஸ்ஸில் சொல்லணும்னா ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென்.
சூழ்நிலை போராட்டம்னு கண்டு பயந்து கலங்கி அப்படியே அழுது கூணி குறுகி இதை இழந்துட்டப்பா அதை இழந்துட்டப்பா, எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தன்னைத்தானே இழந்தாருங்க. அப்புறம் என்ன நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆஸ்தி அந்தஸ்தை பெற்றுக்கொள்றதா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமா? கிடையாது. அப்படின்னா அவர் பருவத்துல இருந்து கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டிருப்பாரு, வெள்ளியை போட்டிருப்பாரு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கொடுத்துருப்பாரு. அவரே எல்லாத்தையும் இழக்கதான் வந்தார். தன்னையே இழந்தார், தன்னையே தாழ்மையாக்கினார். எதை இழந்தார்? தன்னுடைய ஜீவனையே இழந்தார். ஆனா இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். கர்த்தருக்காக நான் எதை இழந்தாலும் அவரை மாத்திரம் நான் இழந்துடக்கூடாது. போட்டும், போறது போட்டும், நஷ்டமானது ஆகட்டும், வராதது வராமையே போகட்டும், கிடைக்காதது கிடைக்காமையே போகட்டும். இப்படிதான் ஆண்டவர் பிள்ளைங்க முன்னேறி செல்ல வேண்டும், வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்ளணும் நம்ம ஆண்டவரை தேடி பிடிச்சிட்டு இருக்கிறோம், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஓடுறேன். அவர் எல்லாத்தையும் விடுறதுதான் இந்த உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. தாழ்மையாய் பிறந்தார், சீஷர்களுடைய கால்களை கழுவினார். ஆமென். பிரான்ச் சர்ச்சில் அதான் சொன்னேன், அடுத்த வாரம் எல்லாரும் கால் கழுவிதான் திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வருது. எத்தனை பேர் காலை கழுவுறீங்க இல்லை ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை உங்களுக்கு பிடிச்ச காலை நீங்கள் தேட போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமாம், அதுலெல்லாம் கண்டம்னேஷன் இருக்குது, சர்ச்சஸ் இருக்கு, கால் கழுவிதான் திருவிருந்து எடுக்கணும் அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்தலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல தான் எவ்வளவு தாழ்மையா இருந்தார் என்பதை காட்டுவதற்காகத்தான் அதை கர்த்தர் செயல்படுத்தி காண்பித்தார். நீங்களும் என்னை போல இப்படி தாழ்மையா இருக்கணும், பணிந்து இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மட்டும் ஒரு ரூல்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த கால் அந்த கால கழுவும், அந்த கால் இந்த கால கழுவும், வேற எந்த காலையும் தொடாது, ஏத்த காலை பிடிச்சிடுவோம். ஹல்லேலூயா. இல்லை, காலை கழுவுறதான் ஒரு பிரஸ்டீஜ் இருக்கும். ஆமென். அதெல்லாம் ஒட்டைக்கப்படணும், தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு மாதிரியை அவர் காண்பித்து போயிருக்கிறார். ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழுமி நின்று ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், அடையாளம் நிறைவேறுதல், அந்த அதிகார தோரணை. ஹல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உடையவரா. ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே. கரங்களை அசைத்து ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இந்த சத்தம் உயரட்டும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை அசைத்து குருத்தோடைகளா இருக்கிறவங்க கரங்களை அப்படியே அசைத்து பாருங்க. ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத தேவன், நாளிலே அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், எங்கள் தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜனமாய் நாங்கள் இருக்கிறோம். நீரே எங்களை ஆளுகிறவர், நீரே எங்களை நீதி செய்கிறவர். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.